பாருங்க வாங்கம்மா. நிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின்பே என்ற அன்னைக்கு இறுதி அறுதி உறுதி பேச்சாளர் அழக கன்னி வெடி கன்னிமொழி அவர்கள். அவை என்னை மன்னிக்கணும், நான் வந்து பிறவியிலே ஊமன். யாரு ஏமா பிறவி ஊமன் யாராலும் பேசுவாங்களாமா? இல்ல சார், நேத்து எனக்கு பேச்சு வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, யார் முன்னாடி அதிர்ந்து கூட எனக்கு பேச தெரியாது. நான் பேசுறது கேட்கல உங்க எல்லாத்துக்கும்? அதெல்லாம் கேக்குது கேக்குதுன்னு அந்த உட்கார்ந்து இருக்காருல்ல ஐயா. கேக்குது, ஓகே ஃபைன். கேக்கலையா? ஹாய் டார்லிங். கேக்குதா? அதுக்குள்ள ஒரு டார்லிங்கா ஃபோன் நம்பர் கொடுங்க. நடுவர்களே, அருமையான ஒரு மக்கள் ஃபோன் நம்பரா 35 சேலை தவக்காம கிடக்குது. ஃபோன் நம்பர் கிடைக்கும் பாரு. ஆமா, ஊர வச்சுட்டு வந்திருக்குது. அங்க ஐயா தம்பி காலையில 6 மணிக்கெல்லாம் துவைக்க ஆரம்பிப்பாரு. ஆக மொத்தம் ஆண்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்திரம் வளர்க்குறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா துணி துவைக்கிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா வீடு வாசல். எங்க நடுவர் மாதிரி இல்லது இல்ல சார். நான் கேட்டாலாமா? நான் நடுவர் பாத்திரம் வளர்க்குறாருன்னு கேட்டாலாமா? இல்ல சார், அதனால there is no more option. கல்யாணத்துக்கு அப்புறமா லைஃப் நல்லா இல்ல, அதானே சார்? அவ்வளவுதானே பேச வந்திருக்கீங்க. நான் அந்த திட்டத்தை நானே ஏத்துக்கிறேன். ஐயா எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை தான் சூப்பரான வாழ்க்கை என்று நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் தயவு செய்து வழங்கி விடுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு இடம் சார்கின்றேன். நன்றி, வணக்கம். அப்படிலாம் பேசுமா கட்டவளா? அட்வான்ஸ் மட்டும் தான் வந்திருக்குது. பாருங்க, யாரு வேணாலும் எப்ப வேணாலும் பேசலாம் இந்த மேடையில. மிஸ்டர் ஹரி இருக்கே, எடுக்கும் சட்டம். என்னது தாலி கட்டினது கட்டினியே, ஒரு பூசாரிக்கு தாலி கட்டின லூசு நீ. இல்லம்மா, புகைய போட்டுட்டு அந்த பையனுக்கு என்னமா தெரியும்? ஏங்க இந்த புகைய போட்டா மறந்துடாமன்னு பூரா குடிசையில பொறுத்த மாதிரி ஒத்து விட்டா தம்பிக்கு என்ன தெரியும்? சும்மா நிறுத்துங்க. இந்த புகைய போட்டு 4 பிள்ளைங்களை சைட் அடிக்க வேண்டியது, 3 பிள்ளைங்களை கரெக்ட் பண்ண வேண்டியது, 2 பிள்ளைங்களை டாவடிச்சு 1 பிள்ளை கல்யாணம் பண்ண தெரியுது. அதுவும் சரியில்லாம போயிருது. அவ்வளவு செஞ்சு லூசு மாதிரி வந்து உடனே இருக்க வேண்டியது. பக்கத்துல இருக்க அக்யூஸ் நம்பர் 1. ஹாய் அக்யூஸ்டா. ஏமா என்னமா பரமசிவன் எல்லா பாட்டுமே புள்ளிமான பத்தி பாட்டு. புள்ளி ராஜா சரியான அரமண்டலுக்கு உரமண்டல். நான் என்ன கேள்வி கேட்டேன்? என்ன எப்பதான் மான மேய விட்டான்னு சொன்னாரா? இவரை முதல்ல கட்டி வைங்க ஒரு பக்கம். நான் அது பாட்டு நடுவர்களே, நிஜமாவே ரொம்ப அழகா இங்க பாரு என் செல்ல கிட்டங்க எல்லாம். நிஜமா நிறைய ஊர்களுக்கு நாங்க பட்டிமன்றம் போறாங்க. அந்த 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 பேர் என்ன, முனியப்ப சாமியோட கருணையில நிறைய ஊர்களுக்கு நாங்க பட்டிமன்றம் போறோம். ஆனா எல்லா ஊர்களையும் பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் கேட்பாங்க, கொஞ்ச நேரம் ரொம்ப போர் அடிக்குதுன்னா கிளம்பி போயிருவாங்க. ஆனா இந்த ஒரு ஊர்ல மட்டும்தான் சார் படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு சைடுல ஒன் சைடா படுத்துக்கிட்டு முதல்ல நமக்கு தேவையானது இவங்களோட பல்லு மட்டும் தான் சார். இவங்க பல்லும் 32 பல்லும் 2 கை மட்டும் தான். தயவு செஞ்சு ஜோகரோட கை தட்டுங்க பார்க்கலாம். அதுக்கு உங்க சொல்ல முக்கியம். ஆண் பெண் பேதம் இல்லாம எல்லாருமே கை தட்டுங்க. ஏன் அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு விழா. மைக் செட்கார் வந்து உடனே இவ நான் பார்த்து சொல்லிட்டேன் சார், கொஞ்சம் சவுண்ட் வைங்களே, கொஞ்சம் ரைட்டா அப்படி கேட்டேன். உங்கள்கிட்ட எல்லாருமே பேசுறவங்க பாத்தீங்கன்னா, பேச்சாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கை தட்டுக்கா இந்த கை தட்டுக்கா இப்படிலாம் கேட்டாங்கல்ல. ஏன் தெரியுமா கேட்டாங்க? நாளைக்கு நாங்க வாங்கக்கூடிய காசு நிஜமாவே இன்னைக்கு பட்டிமன்றத்துல இத்தனை பேர் வர்றோம் அப்படின்னா அந்த கருணை இல்லைன்னா நாங்க இங்க வந்திருக்க முடியாது. ஐயா நினைக்காம தான் சத்தியமா அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நடுவர் பிளான் பண்ணாம தான் நாங்க யாருமே வந்திருக்க முடியாது. நிஜமா சொல்றேன். நடுவர் அவர்களே, இந்த ஊர்ல பேசுறதுக்கு 10 பைசா கூட எனக்கு வேணாம் சார். சத்தியமா வேணாம். ரொம்ப சந்தோஷமா. நல்ல ஊரு. என்ன ஊரு இது? ஆண்டியப்பட்டி. நல்ல ஊரு. இங்க இருக்கவங்க யாருமே வந்து ஒரு ஆட்சியாளர்களாக தான் இருப்பாங்க. இந்த ஊர்ல பேசுறதுக்கு சத்தியமா இன்னைக்கு காசு வேணாம். அதுக்கே அவரை குத்த போறிய மூக்குல. அவர் நல்லா வாசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வீட்டுல வந்து கெட்ட பழக்கம் இல்ல சார். இதெல்லாம் ஸ்பாட்லயே வச்சுக்கணும். அதெல்லாம் கதவை சாத்தி வீட்டுல அடிக்கிற பழக்கம். என்ன கேள்வி கேட்கறதுமா? வந்தது வந்து ஒரு நிலையான ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு எப்ப இருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கா, கல்யாணத்துக்கு பின்னாடி இருக்கா? நாளே பாட்டா நச்சு 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 நச்சுன்னு பேசிட்டு டக்குன்னு உட்காந்துப்பேன். அவதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதானே சார். இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது சார். முதல்ல திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை தான் சூப்பரான வாழ்க்கைன்னு எல்லா பேரும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? இந்த யங்ஸ்டர்ஸ் குட்டி பசங்க டாய் ஹாய் டார்லிங் எல்லாம் கவனி. இல்ல அவன் உங்க மூக்க மட்டும் குலாசப்ல எடுத்துக்கிட்டு இருக்கான். இது சப்போர்ட். இது ஒரு தொப்பி
மூக்கு பையன் ஒரு சப்பு மூக்கு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நடுவர்களே. ஆனாலும் கூட நிஜமா ஆண்களை நான் முதல்ல கவனிச்சுட்டே இருக்கேன். அப்படியே ஓரமா நின்னு பார்த்துட்டே இருக்காங்க சார். ஏன் பாக்குறாங்க? ஏன் உங்களை அழகா பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? இல்ல அந்த மாதிரி ஓரமா நின்னா பார்த்தாலும் ஒரு கலரா தெரிவிக்கலாம்னு என்ன பாக்குறதுக்காக இல்லைங்க. அப்படிலாம் நின்று ஓரமா நின்று பார்த்தா அவங்க ஆள் எங்க கவனம் கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க. நடுவர்களே, வாழ்க்கையில எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லைன்னா விளங்காம போயிருவாங்க. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், இப்போ வந்து திருமணத்துக்கு முன்பா பின்பாட்டே செல்லக்குட்டி இங்க பாரு, உங்க அம்மா எங்க இருக்காங்க, மாமா எங்க இருக்காரு, உங்க அப்பா எல்லாம் அங்கங்க அவங்க இருக்கிற வேண்டிய இடத்துல இருக்காங்கல்ல. இப்ப நீங்க மட்டும் நல்லா கவனிங்களேன். திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கையில வேலை என்ன சார் வாழ்க்கை வாழலாம்? ஸ்கூலுக்கு போவான் சார். என் பையனை பார்த்து கேட்டுட்டே உனக்கு முழு பரிசு லீவு கொடுப்பா, காப்பர் லீவு கொடுப்பா, அரை பரிசு லீவு கொடுப்பான்னு கேட்கிறான். அம்மா கொரோனா லீவ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமாங்கறாங்க. அவனுக்கு தேவை லீவ், அவ்வளவுதான். லீவ் வாக்கப்பட்டாங்க. என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி வெரி ஜாலியா, அது வெள்ளிக்கிழமை ஆனா ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருப்பான் சார். ஏன் சனி ஞாயிறு லீவ் வந்து ஜாலியா இருப்பான். இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை? தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டு எழுதி தரட்டுமா? யாரை பார்த்து? தமிழ்நாட்டு திரும்பிட்டு வர்றது யாரு? யாரை பார்த்து? ஒரு அழகா என்ன மாதிரி கியூட்டா அங்கா ஒரு பெண் தேவதை. என்னம்மா திடீர்னு வெள்ளக்கார கொஞ்சம் மாதிரி பேசுறீங்க? இது தமிழ்நாடுமா? சும்மா தமிழ்ல பேசுங்க. இந்த ஊர்ல நிஜமாவே அழகா ரசிக்கிறீங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு பெண் பிள்ளைய ஒரு பெண் பேச்சாளர் அறிமுகப்படுத்தினப்ப விசில் அடிச்சு எல்லாரும் ரசிப்பாங்க சார். ஆனா இந்த ஊர்ல ரொம்ப கண்ணியமான ஊரு, அழகா பாத்துட்டு இருக்காங்கல்ல. இவங்களுக்கு வாட்ச ஐஸ்வர்யா ராய் நான் தான் அன்னைக்கு. யாரு ஐஸ்வர்யா ராய்? எந்த ஊர்ல பைபாஸ் ரோடு கலர்ல இருந்துச்சு? நீங்க தான் சொல்லுங்க. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்குதுன்னா சத்தியமா அதுக்கு நான் போகல. ஹலோ, ஐஸ்வர்யா ராய் யாரு? யாரு? நீ சொல்லுங்க. ஐஸ்வர்யா ராய் யாரு? லேடிஸ். ஏமா ஐஸ்வர்யா ராய் அவளை போட்டு மறுத்துன்னு அவன் மிரள்றாங்க. உலக அழகி. ஆமா. எதுக்கு அவங்க உலக அழகிய செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? சரி. ஏன் செலக்ட் பண்ணாங்க? வெரி பியூட்டிஃபுல் அண்ட் யங் லேடி. ஏமா? கிடையாது சார். பயங்கரமான ஜிகே அண்ட் ஆட்டிட்யூட் क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணாங்க. அதனாலயா? கிடையாது. அந்த போட்டில நான் கலந்துக்கல, அதனால அவங்க உலக அழகி ஆயிட்டாங்க. அம்மா நடந்தது உலக அழகி. அக்கா என்னக்கா அழகுல மணிக்கு உட்கார்ந்திருக்கீங்க? அந்த அக்காக்கு விவரம் தெரியாது. நடந்தது உலக அழகி போட்டி, உலக கிழவி போட்டி வைக்கல. ஆமா, அத முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. இதுக்கு நீ கைதட்டறதா தப்புக்காதா? நடுவரவர்களே, நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, திருமணத்துக்கு முன்னாடி சூப்பரா இருந்தீங்கன்னா பின்னாடி சூப்பர், அவ்வளவுதானே? கல்யாணம் பண்ணா நாசமா போவியா, நல்லா இருப்பியா, அவ்வளவுதானே சார்? அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அந்த ரெண்டு பேர் எப்படி அப்ப அக்யூஸ்ட் தெரியுமா? அக்யூஸ்ட் நம்பர் 1 and 2 நல்லா கவனிங்க. one காலி, the total like is காலி. ஐயோ, எங்களுக்கு அப்படி கிடையாது சார். கட்டினவர் குருடோ ஸ்டேவலோ, குட்டையும் நெட்டையும் மொட்டையும் யாரா இருந்தாலும் கணவனே கண்கண்ட தெய்வம். நம்புற மாதிரி இல்லையா? ஹலோ, திண்டுக்கல்ல தான் நான் பிறந்தேன். சத்தியமா சொல்றேன், திண்டுக்கல்ல தான் பிறந்தேன். எல்லாரும் பாக்குறாங்க இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு அக்கா சொல்லுது, சாவித்திரியை விட ரொம்ப பயங்கரமா நடிக்கிறாடி. இல்லைங்க, திண்டுக்கல்ல தான் பிறந்தேன். எம்எஸ்சி, எம்ஃபில், எம்எட், பிஹெச்டி நிறைய படிச்சிருக்கேன் சார். அதனாலதான் கொஞ்சம் கூட இடையில இங்கிலீஷ்ல நான் பீட்டர் உள்ள நினைக்கிறதுல தம்பி பேச்சு அப்படிதான் வரும். நடுவரவர்களே, இவ்வளவு தூரம் நான் படிச்சிருக்கேனே, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு குட்டிடா இது, நம்ம வீட்டுக்கு ஏன் வந்து மருமகளா வரலாம்னு நினைக்கிறாங்க. சாரி சார், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அத முடிவு மாத்திட்டேங்க. 56 மாப்பிள்ளைங்க என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. 56 மாப்பிள்ளைங்க என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. நடுவர் மேல சத்தியம். சரி, 57வது வந்த மாப்பிள்ளை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்? என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் என் ஹைட்டுக்கும் சார். என்ன மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு சார். இங்க நிறைய இளம் பெண்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் மட்டும் ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க நிறைய இருக்கிறேன். ரொம்ப வைக்கப்படாத அக்கா மாதிரி. சரியா? நடுவர்களே, நிஜமா 57வது வந்த பிரகாஷ் யாரு? உங்க வீட்டுக்காரர். எனக்கு வாக்கப்பட்டவரு. அவர்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்த 56 மாப்பிள்ளைங்களும் பச்சை தின்னாங்க, சொச்சி தின்னாங்க, கிளம்பி போயிட்டாங்கக்கா. ஆனா அந்த ஒத்த மனுஷன் மட்டும்தான் டீ குடிச்ச டம்ளரையும் பச்சை தின்ன தட்டை கூட விளக்கி கழுவி வச்சாரே. எனக்கு பிடிச்சிருந்தது சார். பொண்ணு பார்க்க போற இடத்துல பாத்திரம் விளக்கிருக்காங்க ஐயா. அப்புறம் எப்படி என்ன அன்னைக்கு விளக்க ஆரம்பிச்சாரு? என்ன ஆளுங்க
பேசுறீங்க? தம்பி நல்லா இருக்காராமா? அவர் நல்லா தான் இருக்காரு. நான் சத்தியமா நல்லா இருப்பாருமா. ஏன்னா ராத்திரி முழுசும் இங்கிட்டு வந்துருக்கீல்ல, தம்பி நல்லா இருப்பார். சார் நான் சம்பாரிச்சுட்டு போறேன் சார். நானு நிஜமா நிறைய சம்பாரிச்சுட்டு போறேன்ல. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சார் பெரிய பேர் இருந்துச்சு? என்ன பேர் இருந்துச்சு? திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செல்வி கனிமொழி, ஓ அழகா பேர் வைப்பாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா திருமதி கனிமொழி பிரகாஷ், ஓ அப்படி பேர் வைப்பாங்க. ஆனா அந்த ஆம்பளை எல்லாம் பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குமார், குமாரண்ணா, என்ன சொல்லுங்க, செல்வனா, செல்வன், பாஸ்டின் அப்படி வைப்பாங்க. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா திரு, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமாவே ஆரம்பிச்சிருவாங்க திரு பாஸ்டின், திரு பாஸ்டின் அப்படி வைப்பாங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு திருநந்த பேர் வைக்கிறாங்க. ஓ எதுக்காக உங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா திரு பேர் வைக்கிறாங்க? திரு முடிக்கிறதுனாலயா? வெரி குட். இல்ல அது நீங்களே சொல்லு. லூசு மாதிரி எந்த பொம்பளை போனாலும் திரு 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 நீங்க முடிக்கிறதுனால உங்களுக்கு எல்லாம் திரு பேர் வைக்கிறாங்கன்னு மறந்துடாதீங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா, திருமணத்துக்கு அப்புறமா, கல்யாணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் இருக்கு. ஏமா தாரம்னு ஒரு பேர் வைப்பாங்க சார். ஆமா. எதுக்காக தாரம்னு பேர் வைப்பாங்க தெரியுமா? எதுக்காக வைக்கிறாங்க தெரியுமா? நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா அன்ப தாரம், ஓ பண்ப தாரம், பாசத்த தாரம், உங்க முகரக்கட்டைகளா ரெண்டு முத்தத்த தாரம், உகத்திரியத்த தாரம், இமிசைய தாரம், அவர் கரெக்டானா சார்? அன்ப தாரம், பண்ப தாரம். ஆனாலும் சொல்றேன் சார், நான் என்ன கேள்வி கேக்குறேன், ஆண்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு மனைவியை பத்தி திட்டுறப்ப, அது மேல போட்டு திட்டுறப்ப அவ்வளவு சந்தோஷம் சார். இவ்வளவு பேரை பாத்தீங்கன்னா என் பொண்டாட்டி சோறு போடல, யாரு ஹரி, என் பொண்டாட்டி தூக்கி போட்டு மிதிக்கிறா, யாரு நம்ம அண்ணன். சொன்னப்ப எல்லாரும் சிரிச்சாங்களே, காரணம் என்ன தெரியுமா? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? ஒண்ணு, இவங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டிமார் அந்த சாமி கொடுத்தா வரமா இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு கிடைச்ச பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராம இருக்கணும். ரெண்டே ரெண்டு விஷயம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நல்லமா நினைச்சு பாருங்களேன், சின்ன பையன்கள் ஆரம்பிக்கக்கூடிய இவங்களுடைய பருவம் வயசு பையன்களாகி கல்யாணத்தை வரை பாத்தீங்கன்னா ஓசில தாங்க சாப்பிடுவான், ஓசில தாங்க சாப்பிடுவான். கரெக்டா பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு சோறு கிடைக்கும். எப்ப? கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போனாதான் சோறு கிடைக்கின்றத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பேர் இப்படி உட்கார்ந்து இருக்காங்கல்ல, இவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்கல்ல சார், இவங்களுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? அத்தை பிள்ளை மாமா பிள்ளை, அத்தை பிள்ளை மாமா பிள்ளை. அப்படி அத்தை பிள்ளை அப்படி கிராஸ் பண்ண உடனே மாமா பிள்ளை பாடுவான், அத்தை மக ஒண்ணு நினைச்சு, அத்தை மக ஒண்ணு நினைச்சு, அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு, அத்தை மக ஒண்ணு நினைச்சு, அழகு கவிதை ஒண்ணு வடிச்சு, அத்தனையும் மறந்து போச்சு அடியே உன்னை காக்கணுமே, அஞ்சுகமே உன்னை கச்சனுமே, நான் இல்லை செய்தி சொல்ல ஒரு வார்த்தை மட்டும் வரவில்லை, மாமை மகை ஒண்ணு நினைச்சு மல்லிகை மட்டும் தலையில் வச்சு, நான் அவனை பார்த்து நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு. இவ்வளவுதான் சார் சந்தோஷம். இந்த பாட்டு எல்லாரும் எதுக்காக எந்திரிச்சு போறாங்க தெரியுமா? நாளைக்கு நிகழ்ச்சியை ரசிகன்றதுக்காக எந்திரிச்சு போறாங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், கடைசி பேச்சாளருடைய பேச்சும் கடைசி பந்தியில உட்காந்து சாப்பிடறவனோட நிலைமை ஒண்ணு சார். கடைசி பந்தியில உட்கார்றப்ப பாத்தீங்கன்னா கிழிச்சு போன இலை, காஞ்சு போன சோறு, நஞ்சு போன அப்பளம், தீந்து போகாத ரசமும் அப்பளமும் ஏதாவது இருந்தா மட்டும்தாங்க வயிறு நிறையும். ஆனாலும் கூட எஞ்சி இருந்து கேட்கறாங்க பாத்தீங்களா, இவங்களுக்காக நம்ம பேச வேண்டியது நடுவர்களே. நிஜமா நினைச்சு பாருங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் எப்பதான் சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆண் எப்ப நிறைவு பெறான் தெரியுமா? அவனை பார்த்து அப்பா அவங்க கூப்பிடுறது ஒரு பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கல்யாணம் ஆனா 6 மாசத்துல சார் இந்த கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. அப்புறம் ஏதாவது புழு பூச்சி வந்துச்சா அப்படி கேட்பாங்க சார். எதுக்காக புழு